ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த லைவ் டெஸ்ட்ல நம்ம பார்க்க போறது 9ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகத்துல இருக்கக்கூடிய 4வது யூனிட். ஓகேவா? இந்த யூனிட்ல இருந்து டோட்டலா ஒரு 25 கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். நம்ம பார்க்கக்கூடிய இந்த 25 கொஸ்டினும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால வரக்கூடிய எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டெஸ்ட்டை ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஆஸ்திரேலியன் ஆஷ்ஃபீல்டு என்பவர் டேஷ் கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை பெற்றிருந்தார். 1900, 1962, 1908, 1943. ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? 1962. ஓகே, அடுத்த கொஸ்டின். டேஷில் அமெரிக்காவின் ஹாங் மக்னஸ்கி என்பவர் கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தார். 1980, 1984, 1985, 1908. ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, 1985. ஓகே, அடுத்த கொஸ்டின். பார்க்லேஸ் வங்கிக்காக லண்டனில் டேஷில் தானியக்க பண இயந்திரத்தை நிறுவியது. அதாவது ஆட்டோமேஷன் மிஷின் இருக்கு இல்லையா, தானி இயங்கி அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்க தானியக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தானாக இயங்கக்கூடியது. பார்க்லேஸ் வங்கிக்காக லண்டனில் எந்த மாதம், எந்த வருடம், எந்த தேதியில அந்த இயந்திரத்தை நிறுவனிச்சு? ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 1967 ஜூன் 27. ஓகே, அடுத்த கொஸ்டின். ON சமகால தோழர்களே ஆசிரியர் பெயர் என்ன? கண்ணதாசன், வைரமுத்து, வாலி, தாராபாரதி. ON சமகால தோழர்களே. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, வைரமுத்து. வைரமுத்து தான் இந்த இது பண்ணியிருப்பார். ஓகே, அடுத்த கொஸ்டின். கோடிட்ட இடத்தை நிரப்புக. பழையனவை எல்லாம் பழமை அல்ல, பண்பும் அன்பும் டேஷ். பழையவைதாம், புதியவைதாம், சரிதாம், உண்மைதாம். பழையது எல்லாம் பழமை கிடையாது, பண்பும் அன்பும் டேஷ். ஓகே, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பழையவைதாம். பழையது எல்லாம் பழசு கிடையாது, பண்பும் அன்பும் தான் பழமையானது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். சொன்னோர் அப்படிங்கிறதுக்கான இலக்கண குறிப்பு என்ன? வினையாளனையும் பெயர், எண்ணுமைகள், உம்மை தொகை, உவமை தொகை. சொன்னோர் அப்படிங்கிறதற்கான இலக்கண குறிப்பு.
சொன்னோர் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா, அது வந்து வினையால் அணையும் பெயர். ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்தி. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை, முல்லைப்பாட்டு. புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வானூர்தி அப்படிங்கிறது வந்து எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா புறநானூற்றுல இடம்பெற்றிருக்கும். ஓகேவா, வளவன் ஏவா வானூர்தி. ஓகே, அடுத்த கொஸ்டின், கவிஞர் வைரமுத்துவின் மாவட்டம் தேனி, தூத்துக்குடி, கரூர், கடலூர். கவிஞர் வைரமுத்துவின் மாவட்டம் எது? தேனி மாவட்டம். அடுத்த கொஸ்டின், வைரமுத்து அவர்கள் சாகித்ய விருது பெற்ற ஆண்டு 2000, 2003, 2005, 1990. சாகித்ய விருது வந்து வைரமுத்து எப்போ வாங்கினாங்க அப்படின்னா 2003ல வாங்கியிருப்பாங்க. ஓகேவா, ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின், மூவறிவு உடையது எது? புல், நத்தை, எறும்பு, தும்பி. மூவரி உடையது வந்து எறும்பு தான். ஓகேவா, ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், தும்பி ஓரறிவு, ஈரறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு. ஓகே, தும்பி அப்படிங்கிறது வந்து நான்கறிவு உடையது. ஓகே, ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், டேஷாம் ஆண்டு முதலில் PSLV திட்டத்தை தொடங்க அரசாங்கம் இசைவு தந்தது? 1980, 1983, 1900, 1948. ஆயிரத்தி 1983, ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் டேஷ் குடியரசுத் தலைவர், அதாவது எத்தனையாவது குடியரசுத் தலைவர்? 10வது, 11, 12, 19. மேதகு அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் எத்தனையாவது குடியரசுத் தலைவர்? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 11வது குடியரசுத் தலைவர். அடுத்த கொஸ்டின், டேஷாம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் வளர்மதி ஆவார்? 2015, 2000, 2011, 2010.
அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிஞர் வந்து வளர்மதி. இவங்க 2005ஆம் ஆண்டு இந்த விருதை 2015ஆம் ஆண்டு இந்த விருதை வாங்கியிருப்பாங்க. ஓகேவா, ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், வளர்மதி அவர்கள் இஸ்ரோவில் டேஷ் ஆண்டு முதல் பணியாற்றி வருகிறார்? 1980, 1930, 1984, 1970. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 1984வது வருஷத்துல தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இஸ்ரோல ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், வளர்மதி அவர்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தவர்? பெரம்பலூர், அரியலூர், கோவை, திருநெல்வேலி. வளர்மதி அவர்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தவர்? பெரம்பலூர், அரியலூர், கோவை, திருநெல்வேலி. சரி, இவங்களுடைய மாவட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, அரியலூர் மாவட்டத்துல தான் இவங்க பிறந்திருப்பாங்க. ஓகேவா. அடுத்த கொஸ்டின், அருணன் சுப்பையா எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? திருநெல்வேலி, சென்னை, கோவை, தூத்துக்குடி. அருணன் சுப்பையா எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். அடுத்த கொஸ்டின், 2013இல் மங்கள்யான் செயற்கைக்கோளை உருவாக்கிய இந்தியாவின் டேஷ் சுற்றுக்கலன் திட்டத்தின் திட்ட இயக்குநராக இருக்கின்றார்? சனி, செவ்வாய், நிலவு, புதன். ரெண்டாயிரத்தி 13ல வந்து செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டத்தின் திட்ட இயக்குனரா இருந்திருப்பார். ஓகேவா. அடுத்த கொஸ்டின், இளைய கலாம் என அழைக்கப்படுபவர் யார்? அருணன் சுப்பையா, சிவன், அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை. இளைய கலாம் என்று அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, மயில்சாமி அண்ணாதுரை. அடுத்த கொஸ்டின், மயில்சாமி அண்ணாதுரை அவர்களின் நூல் எது? அருகே பூமி, கையருகே விண், கையருகே நிலா, பூமியின் மையத்தை நோக்கி. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கையருகே நிலா அப்படிங்கிறது தான். ஓகேவா, இது முக்கியமான நூல், பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின், பொருந்தாதது எது என காண்க.
அண்ணனோடு போ, எனது சட்டை, வந்த சிரிப்பு, அச்சட்டை. இது வல்லினம், மிகுமிடம், மிகா இடம் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பொருந்தாதது எது? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அச்சட்டை அப்படிங்கிறது தான். ஏன்னா மற்றதெல்லாம் வந்து வல்லினம், மிகா இடம். இது என்னது? வல்லினம், மிகுமிடம். ஸோ இதுதான் வந்து பொருந்தாதது. அடுத்த கொஸ்டின், அக்னி சிறகுகள் நூலின் ஆசிரியர்? மயில்சாமி அண்ணாதுரை, சிவன், அப்துல் கலாம், ஆயிஷா நடராஜன். இதுல யார் வந்து இந்த அக்னி சிறகுகள் அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர்? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அப்துல் கலாம். இவர் தான் வந்து அக்னி சிறகுகள் அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர். அடுத்த கொஸ்டின், ஏன், எதற்கு, எப்படி நூலின் ஆசிரியர்? சுஜாதா, ஆயிஷா நடராஜன், அப்துல் கலாம், சிவன். ஏன், எதற்கு, எப்படி இந்த நூலினுடைய ஆசிரியர் யார்? ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, சுஜாதா. ஸோ இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா ரெங்கராஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்த கொஸ்டின், மின்மணி அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் பெயர் என்ன? ஆயிஷா நடராஜன், சுஜாதா, அப்துல் கலாம், சிவன். மின்மணிங்கிற நூலினுடைய ஆசிரியர் பெயர் என்ன? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஆயிஷா நடராஜன். அடுத்த கொஸ்டின், கலைச்சொல் தருக. காணொலி கூட்டம், லான்ச் வெஹிக்கிள், மிசைல், டவுன்லோட், வீடியோ கான்ஃபரன்சஸ். இந்த காணொலி கூட்டம் அப்படிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, வீடியோ கான்ஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 25 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கரெக்டா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கறத கவுண்ட் பண்ணுங்க. உங்களுடைய மார்க்ஸை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவ் டெஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இது மாதிரி அடுத்து வேறொரு லைவ் டெஸ்ட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.